ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ராமர் வந்து தாடகை அரக்கியை கொண்டதுக்கப்புறம் விஸ்வாமித்ர முனிவர் வந்து சிவபெருமான் கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்ட அனைத்து மந்திரங்கள் அஸ்திரங்கள் எல்லாத்தையும் ராமருக்கு சொல்லித்தராரு. ராமரால் விஸ்வாமித்திரர் அடைஞ்ச பலனை விட விஸ்வாமித்திரரால் ராமர் அடைஞ்ச பலன் வந்து அதிகம்னே சொல்லலாம். அவங்க அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வர வழியில் சித்தாசிரமம் வருது. அந்த சித்தாசிரமம் பற்றி இவர் சொல்கிறார் விஸ்வாமித்ர முனிவர். இங்கே தான் வந்து திருமால் பல காலம் தவம் இருந்தார். ஒரு வாட்டி மகாபலி சக்கரவர்த்தி வந்து விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கவர்ந்து கொண்டு ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ வந்து திருமால் வந்து அதிதி வயிற்றில் 1000 ஆண்டுகள் கருவுற்று வாமனமூர்த்தியாக பிறந்தாங்க. ஒரு நாள் மகாபலி சக்கரவர்த்தி நடத்திய யாகத்துக்கு வந்து வாமனமூர்த்தி போனாங்க. அங்கே வந்து இவர் 3 அடி மண்ணு கேட்குறாரு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட. அவரும் சொல்லி 3 அடி மண்ணு தானே எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு அடியை வந்து வாமனமூர்த்தி வெண்ணுலகத்தையும் இன்னொரு அடியை வந்து மண்ணுலகத்துலையும் காலை வைக்கிறாரு. இன்னொரு அடியை எங்கே வைக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் தலையில் வைன்னு சொல்கிறாரு. தலையில் இவர் காலை வச்சு அப்படியே பாதாளத்துக்கு தள்ளிடுறாரு. அப்படிப்பட்ட வாமனமூர்த்தி அவதரித்த இடம் தான் இந்த சித்தாசிரமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இனிமேல் தாடகையோட அரக்கர்கள் யார் வந்தாலும் நீங்கள் கொண்டுடுங்க, நாங்கள் யாகத்தை நடத்துகிறோம்னு சொல்லி விஸ்வாமித்ர முனிவர் சொல்கிறாரு. தாடையோட பசங்க சுபாகு மாரிசன் அவங்க எல்லாரும் தடை பண்ண வராங்க. சுபாகு வந்து ராமன் கொண்டுட்டாரு அம்பை விட்டு. மாரிசன் மேலே இவர் விட்டு அம்பு வந்து கல் மேலே போயிடுது. மாரிசன் வந்து பாதாள லோகத்தில் ராவணனோட உதவி பெற்று அவர் உயிர் பெற்று எழுந்துடுறாரு. மித்த வர எல்லா அரக்கர்களையும் வந்து ராமன் வந்து கொண்டுடுறாரு. யாகம் 5 நாள் நல்லபடியாக நடந்து முடிக்குது. விஸ்வாமித்ர முனிவர் வந்து ராமருக்கு நன்றி சொல்கிறார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.